டேய் 3.19ல 6th சம்மு இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்குறான். தம்பி ராஜா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்குறான். நான் ஏற்கனவே சொன்னேன், கம்யூட்டேட்டிவ்ன்றது ஏபி ஈக்குவல் டு பியோ மாற்றி போடுறது தான். அதாவது செட் லாங்குவேஜில் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இது வந்து யூனியனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ், இது இன்டர்செக்ஷனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ், இது இன்டர்செக்ஷனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ், இது இன்டர்செக்ஷனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ். அது செட் லாங்குவேஜில் அதே மாதிரி மேட்ரிக்ஸில் வரையில ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ தான். இது மேட்ரிக்ஸுக்கு கம்யூட்டேட்டிவ், அடிஷனுக்கு வெரி குட், அடிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ சாட்டிஸ்ஃபை பண்ணாது கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷனுக்கு மேட்ரிக்ஸில். பட் எனி டைம், ஏதாவது ஒரு டைம், எல்லா டைம் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏ அல்லது பின்றது ஐடென்டிட்டியாக இருந்தால். சரியா? அதுதான் என்ன கம்யூட்டேட்டிவ், இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்குறான். நான் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? ரைட். இந்த பாரு, ரெண்டே மல்டிப்ளை பண்ணி, இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான்டா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்வேன்னு சொன்னால் நம்ம சிரமம் தான், மார்க்லாம் ஸ்கோர் பண்ண முடியாது, பாஸ் ஆகலாம், அவ்வளோதான். ஏன்னு எடுத்துக்கோ 1 2 3 1, பின்னு எடுத்துக்கோ 1 - 2 - 3 1. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஏ எழுதிரு, பி எழுதிரு. ஏ 1 2 3 1, 1 - 2 - 3 1. ரோபை காலமாக மல்டிப்ளை பண்ணுறேன், அப்படியே பண்ணிடுறேன் போல்லையே. 1 × 1 1, 3 2s are 6 -6. அடுத்து அதே தான் இந்த காலம், 1 2 is 2 -2 +2. புரியுதான்னு பார்த்துக்க. அடுத்து செகண்ட் ரோ, அப்போ கீழே வந்துடணும், அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த ரோக்கு வந்துட்டா கீழே வந்துடணும், அடுத்த ரோக்கு எழுத ஆரம்பிச்சிடணும். 1 3 is 3 -3. அடுத்து 6 ப்ளஸ் என்னது 1. சரி, அப்போ இங்கே செப்பரேட் பண்ணு. -5 0 0 -5 1. சரியான்னு பாரு. என்னப்பா? எதுலப்பா? பூசை வாங்கணுமாப்பா? அடிக்கடி வாங்கணுமாப்பா? ஏப்பா இதுவும் தானப்பா. 1 3 is 3 தானப்பா. அடுத்து 1 3 is 3 தானப்பா, -3 தானப்பா. அப்புறம் என்னப்பா மாறும்? ரைட்டுப்பா. அடுத்து பிஏ கவனமா பாரு, அதுதான் சொல்லிட்டேன் உன்ட்டேனா. ஃபஸ்ட்டாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது முடிஞ்சு அந்த பாடம் முடிஞ்சிடும். அடுத்து 1 - 2 -3 1 பார்த்துக்கோ. அடுத்து என்ன இருக்கு? 1 2 3 1, இது -3டா, பார்த்துக்கோ, -3. சரி, ரோபை காலம் ஒழுங்கா கண்ணை வச்சு பாரு, இப்படி வச்சு இப்படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, இது 2, 3 2s are 6 -6 விபி. அடுத்து 1 2 is 2, அடுத்து 1 2 is 2 என்னது -2. அடுத்து இந்த பாரு 1 3 is 3 என்ன 3 -3 +3. அடுத்து 3 2s are 6 -6 ப்ளஸ் என்னது 1. செப்பரேட் பண்ணு. -5 2 ஒன்றா இருக்கு பாரு. அதான் சொன்னேன், ஃப்ரம் 1 and 2 ஏபி ஈக்குவல் டு என்னது பிஏ அப்படின்னு அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம் அது. ஏன்னா இதில் 5 வெளியே எடுத்தால் என்ன ஆகும் பாரு, -5 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஐடென்டிட்டி மாறிடும். வேணா பாரு, -5 வெளியே எடுத்தீங்கன்னா 1 0 0 1 அப்படின்னு மாறிடும். அதான் உன்ட்ட சொன்னேன், ஏதாவது ஐடென்டிட்டியாக இருந்தால் அந்த மாதிரி மாறிடும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டியாக இருக்குது, தெரியுதா சொல்கிறது? அப்போ ஏபி ஈக்குவல் டு என்னது பிஏ, ட்ரூன்னு எழுத வேண்டியதெல்லாம் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ, புரியுதான்னு.